வணக்கம். இன்னைக்கு திண்ணையில் நாம் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு பீட்ரூட் ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதாவது மருந்தா உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம பீட்ரூட் ஜூஸ் சாப்பிடுவோம். அதையே கூட சில பொருட்களை சேர்த்து நம்ம வித்தியாசமான முறையில் இன்னைக்கு பண்ண போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ நேரடியாக நம்ம செய்முறைக்கு போயிடலாம். இப்போ இந்த பீட்ரூட் ஜூஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு நறுக்கின பீட்ரூட் எடுத்திருக்கேன். அடுத்தது அதே அளவுக்கு கேரட் 1/4 கப் எடுத்திருக்கேன், அதுவும் நறுக்குனது. இது கூடவே சேர்த்துக்கிறதுக்கு 1/4 கப்பு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் துருவல். இப்போ அந்த தேங்காய் துருவல் கூட நம்ம சேர்க்க போகிறது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், பொடித்த சர்க்கரை, அதாவது பொடிச்ச வெல்லம், ஒரு சில துளிகள் எலுமிச்சை சாறு. இவ்வளோதான் இதுக்கு தேவை. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நேரடியாக நம்ம இப்போ நறுக்கின இந்த காய்கறிகள், தேங்காய் துருவல், வெல்லம் எல்லாத்தையும் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த ஜாரில் போட்டுட்டு அது கூடவே நான் அந்த எலுமிச்சம்பழத்தை சில துளிகள், சில டிராப்ஸ் அதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு 1 கிளாஸ் தண்ணி எடுத்து வச்சிருந்தேன், அதில் கொஞ்சத்தை ஊற்றி இப்போ நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ அரைச்சிட்டு அதை வடிகட்டிக்கலாம். அதாவது பாதி தண்ணீர் அப்படியே இருக்குது, அந்த தண்ணீரை இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற்றி அதையும் கலந்து வடிகட்டிக்கலாம். வடிகட்டினா அந்த வெல்லம் இனிப்பு கரெக்டாக இருக்கும். நமக்கு இந்த அளவுக்கு இந்த 1 டம்ளர் தண்ணீருக்கு கரெக்டாக வரும். ஜூஸும் கரெக்டாக அந்த அளவுக்கு வரும். இந்த ஜூஸில் இனிப்பை செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ பரிமாறலாம். தேங்காய் துருவல் சேர்க்கறதால இந்த பீட்ரூட் கேரட்டில் இருக்கிற அந்த ஒரு வித்தியாசமான டேஸ்ட் போய் ஒரு நல்ல டேஸ்ட் இந்த ஜூஸுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் வெல்லத்தோட டேஸ்ட்டும் இதுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதனால் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியில் நம்ம அடுத்து சந்திக்கலாம். நன்றி.